எஸ்யான்னு கேட்டாங்க. இந்த சூத்திரத்தை நீங்க தீர்மானம் பண்ணி ஆகணும்ன்ற புரியுதா? அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு யாரோ உங்களை கூப்பிடுறோம், இப்போ என்னையே கூப்பிட்றான்னு வச்சுங்களேன், நீங்கள் வாங்கோ அப்படின்னு வாயால் சொல்லிட்டும் நான் போயிருக்கலாம், என் பேரில் ஒரு இன்விடேஷன் கொடுத்து என்னை கூப்பிட்டுருக்கலாம். அது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இன்விடேஷனோட நம்ம போகணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு அங்கே பிரச்சனை வந்தாலும் கூட நீ தான் என்னை கூப்பிட்டேன்னு காண்பிக்கலாம். சாதாரணமாக கூப்பிட்டான்னு வச்சிங்களேன் அந்த அளவுக்கு நமக்கு நிற்காது. அப்படியே எப்படியோ அதுவும் வாயில தான் சொன்னாரு. அதே மாதிரி இந்த இடத்துல நீ இந்த சூத்திரத்தில் ஆ ஐ அவுக்கு விருத்தின்னு பேர் வைக்கிற. எந்த ஆகார ஐகார உகாரங்களுக்கு ஏற்கனவே விருத்திரேச்சி இத்தியாதி சூத்திரங்கள்ல விகிதமான ஆகார ஐகார உகாரங்களுக்கு தான் விருத்தின்னு பேரா, இல்லை யாரை வேணா வாங்கிக்கலாமான்னு கேட்டார். யாரை வேணா வாங்கிக்கலாம்பா, ஏன் அது மாதிரி சொல்றீங்க, உங்களுக்கு அது மாதிரி தேவைப்படுறதான்னு கேட்டார். ஆமான்னு. எங்க அப்படின்னா ஒரு உதாரணம் ஒன்று காண்பிட்டு வர்றாரு. இப்ப ஷாலான்னு ஒரு சப்தம், ஷாலா, ஷாலாயாம் பவஹா ஷாலியஹான்ற இந்த ஷாலா சப்தத்திற்கு ஷகாரோத்திர ஆகாரம் இருக்கா, அது ஸ்வதகாவே இருக்கே தவிர விருத்தி சப்தத்தினால விகிதம் இல்லை. அந்த ஆகாரத்துக்கும் விருத்தின்னு பேர் நமக்கு இஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்களா, அதுக்கு விருத்தின்னு பேர் வந்தாதான் அந்த ஷாலான்ற சப்தத்துக்கு விருத்தம்னு பேர் கிடைக்கும். விருத்திர் யஸ்ய அச்சாமாதிஹி தது விருத்தம்னு ஒரு சூத்திரம். எந்த ஒரு பிராதிபதிகத்தினுடைய முதல் எழுத்து முதல் அச்சானது விருத்தி சம்ஞகமாக இருக்கோ அந்த மொத்த பிராதிபதிகத்துக்கு விருத்தம்னு பேரு. இப்ப ஷாலாவுக்கு விருத்தம்னு பேர் வந்தாதான் விருத்தாச்சா அப்படின்ற சூத்திரத்தினால ஷாலாவுக்கு முன்னாடி சப்ரத்தையும் வந்து ஈய ஆதேசம் வந்து ஷாலியான்னு வரும். அப்ப என்ன ஆயிடுது, இந்த சூத்திரத்துல விருத்தின்னு சம்ஞா யாருக்கு வரணும், தத்பாவிதமா இருக்கக்கூடிய சப்தங்களுக்கும் வரணும், அதத்பாவிதங்களுக்கும் விருத்தின்னு பேர் ரெண்டும் வாங்கிக்கணும். இது பாருங்களேன், வஸ்துதா இது எங்க உங்களுக்கு வரப்போகுது, விருத்தாச்சா சூத்திரம் படிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு இந்த கவலைப்படணும். விருத்திர் யஸ்யாச்சாமாதி தத் விருத்தம்னு விருத்த சம்ஞாவை படிக்கும் போதுதான் அந்த ரெண்டு சூத்திரம் பற்றிய விஷயத்தை எங்கே அவர் சொல்லிடுறாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, நான் இப்போ வாயில சொல்லிட்டேன், நீங்களும் கேட்டுருக்கீங்க, நான் வாஸ்தவமா என்ன பண்ணணும்னா இந்த சூத்திரத்தை விட்டுட்டு அந்த சூத்திரத்தை எடுக்கணும். இப்போ நான் இது ஓப்பன் பண்ணி எங்க பண்ணணும், விருத்திர் யஸ்யாச்சாமாதி தத் விருத்தம் எடுத்து அது என்னது, அது முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்தினுடைய கடைசி சூத்திரம் பாருங்க, 73வது சூத்திரம். விருத்திர் யஸ்யாச்சாமாதி தத் விருத்தம் அதை நடத்தணும். அதை நடத்தும் போது என்ன ஆகும், அதுல நிற்காது, அது விருத்தம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு அது கேட்கும். உடனே அது ரிலேட்டடான சூத்திரத்தை எடுக்கணும். திருப்பி என்ன பண்ணணும், போயிட்டே இருக்கும், அது நிற்கவே நிற்காது. புரியுதா நான் சொல்றது? இப்போ இந்த சூத்திரம் நடக்கணும்னா இந்த சூத்திரம் நான் உங்களுக்கு பதச்சேதம் பண்ணணும். விருத்திஹி யஸ்ய அச்சாம் ஆதிஹி தத்து விருத்தம் 6 பதம் இருக்கு. விருத்திஹினா என்ன அப்படின்னா விருத்திராதே சூத்திரத்தினால் ஆகார பரஸ்பரம் அபேட்சா இருக்கும். அப்ப எஸ்யானா யாரை வாங்கிக்கிறது, அச்சாம்னு ஷஷ்டி நிர்தேசம் இருக்கு, அது என்ன ஷஷ்டி, அது நிர்தாரணார்த்தத்துல ஷஷ்டி. நிர்தாரண ஷஷ்டினா என்னன்னு கேட்கணும். உடனே யதஸ்த நிர்தாரணம் சூத்திரத்தை சொல்லணும். இவர் அது மாதிரி கலெக்டிவா கொடுக்குறாரு. இது எப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகும், கொஞ்சோண்டு நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்னைக்கு எப்படி அவளுக்கு இருந்ததுன்னா, அன்னைக்கு வாஸ்தவமா இங்கேயா எல்லாரும் சொல்றாள, அன்னைக்கு இருந்த பெரியவா எல்லாருக்குமே வந்து தாரண சக்தி ஜாஸ்தியா இருந்திருக்குன்னு ஒத்துக்கிறான் நிறைய பேர். அப்ப யதாசுரத கிராகி மாதிரி அவன் என்ன பண்ணுவான், இந்த சூத்திரத்தை நடத்தின விருத்திராஜ ஆகார ஐகார அவகாருக்கு விருத்தின்னு பேரனா அப்படியே நொட்டு பண்ணிடுவான். அவனா எங்கேயாவது ஆவ பார்த்தாலே அவனுக்கு விருத்தின்ற சப்தம் ஞாபகம், எங்கேயாவது விருத்தினா அவனுக்கு ஆயுடைய ஞாபகம் வந்துடும். அப்படி தார்டியம் ஸ்மிருதி தார்டியம் இருக்கவே அவளுக்கு வந்து ஓடிச்சு. நம்ம காலத்து நமக்கு அது சரிப்பட்டு வராது. நாம வந்து கௌமுதியை பார்த்துட்டு அதில் தேவையான விஷயங்களை எப்படி பார்த்துட்டு பண்ண செய்யலாம். அப்புறம் இன்னும் எவ்வளோ கொடுக்குறா பாருங்க. தபரகரணம் ஐஜர்த்தம்னா தபரசத்காரசே இங்கே சொல்லிட்டார். விருத்தி ராதைச்சில கிட்டத்தட்ட இதெல்லாம் மனசுல வச்சிருந்தா பட்டோஜி பாலகுணமாக்காரரை எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. நாம அதை எழுதினா நான் படிச்சா நல்லா புரிஞ்சுட்டுலாம். இப்ப விருத்தி ராதைச்சிலத்து ஏன் போட்டாருன்னா, தபரகிரணம் ஐஜர்த்தம்னா ஐச்சு இருக்கா இல்லையா, அதுக்காக தபரகிரணம் பண்ணார். ஆகாரத்துக்காக தபரகிரணம் பண்ணேன் பாருங்க. ஏன் தெரியுமா சொல்றார், நாம என்ன நினைக்கிறோம் விருத்திராஜ சூத்திரத்துல, தஹா பரஹா யஸ்மாத் சஹா தபரஹா யாரை வாங்கிப்போம், ஆகாரம். அப்ப ஆகாரம் என்ன பண்ணும், தன்னுடைய சமகாலத்துக்கு மட்டும்தான் சம்ஞாவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அதான் நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்,
அந்த தபரம் இருக்க அது ரெண்டுத்துக்காகவும் போட்டிருக்கார். ஆத்து ஐச்சு தபரஸ் தற்காலஸ்ய ஏவஞ்ச தஹா பரஹா யஸ்மாத் சஹா இது ஆகாரஹா தபரஹா. அது ஆகாரம் என்ன பண்ணும், தன்னுடைய சவரணத்துக்கு மட்டும்தான் வாங்கிக்கணும், தீர்க்கமான ஆற உண்டி தான் வாங்கிக்கணும். தாத்பரஹா தபரஹானா ஐ ஔ, இதுவும் தீர்க்கமான ஐகாரத்தை மட்டும்தான் சம்ஞாவா இருக்கும், ஔகாரம் தீர்க்கத்துக்கு மட்டும்தான் சம்ஞாவா இருக்கும். சூத்திரம் புரிஞ்சுட்டா? கரெக்டா இருக்குதா? தப்பு. நான் இப்ப சொன்ன அர்த்தம் தப்பு. ஏன் அப்படின்ட்டீங்களா? ஆ இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆ வந்து தபரகரணம் எப்போ உங்களுக்கு தேவைப்படுறது? அனுதத் சவர்ண சஜா பிரத்யேகா சூத்திரத்தினால 18 அகாரத்தையும் வாங்கிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது 18 வேண்டாம், 6 ஒண்டி போதும் அப்படின்ற சமயத்துல தபர சத்காரச தேவை. 18 அகாரங்களை வாங்கிக்கிறதுக்கான ஒரு சக்தி சாமர்த்தியம் ஆகாரத்துக்கு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த 18 ஆவை வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கக்கூடிய சூத்திரம் எது? அனுதத் சவர்ண சஜா பிரத்யேகா. அந்த சூத்திரத்துல என்ன பண்ணாரு, அண்ணு தன்னுடைய சவரணத்துக்கு சம்ஞாவா இருக்கும். சரியா? அந்த சூத்திரத்துல அண்ணுனா எதுக்கு பேருன்னார், ஆயி ஊர் மாகேஸ்வர வர்ண சமாம்நாயத்துல இருக்கிறதுக்கு மட்டும்தான். வர்ண சமாம்நாயத்துல இருக்கிறது தான், அதுதான் சமம். அப்ப வர்ண சமாம்நாயத்துல ஆகாரம் இல்லவே இல்லையே, ஹ்ரஸ்வாகாரம் தானே இருக்கு. அப்ப ஹ்ரஸ்வாகாரம் தன்னுடைய சவரணத்துக்கு சம்ஞாவா இருக்குமே தவிர ஆகாரம். இப்ப நம்ம இது போட்டுக்க, நேற்று போட்டு அந்த கிரமத்தை அண்ணு ஆலயம் தேவை சகைதா சூத்திரத்தினால நீங்க ஆவ வாங்கிட்டீங்களா? அப்ப அண்ணு தன்னுடைய சவரணத்துக்கு சம்ஞாவா ஆகும்னா இந்த ஆ தன்னுடைய சவரணம் வாங்கிய 18க்கு சம்ஞாவா இருக்குமே தவிர ஆகாரம் எங்க இருக்கு? அந்த ஆகாரம் என்ன கிடையாது, அண்ணே கிடையாது. அப்ப ஆகாரத்துக்கு சவரணத்தை வாங்கிக்கிற ரைட்ஸே கொடுக்கலையே உங்களுக்கு. 18 வர்ணங்களை வாங்கிக்கிறதுக்கான சம்ஞா ரைட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், வண்டி ஓட்டுறதுக்கான ஒரு ஒரு டிராஃபிக் என்ன டிரைவிங் லைசன்ஸ், ரோட்ல ஓட்டுறதுங்கிறது ரோட் டாக்ஸா, ரோட் டாக்ஸ் கூட வண்டிக்கு வச்சிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் பேசிக். அதெல்லாம் இருந்தாதான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது ஸ்டேட் பர்மிட். ரைட். இவன் கையில பேசிக்கலி இல்லை, டிரைவிங் லைசன்ஸே இல்லை. இவன்ட்டா டிரைவிங் லைசன்ஸ் அது இது ஒண்ணுமே இல்லாம இவன் ஆர்டிஓ ஆஃபீஸ்ல போய் எனக்கு வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு எனக்கு வந்து லைசன்ஸ் கொடுங்கன்னா, அப்ப நீங்க ஆரம்பத்துல உனக்கு நீ எங்க இருக்க ஆ இருக்க சவரணத்தை வாங்கிக்கிறதுக்கான சக்தியே உனக்கு இல்லை. அப்புறம் உனக்கு தபரகரணம் எதுக்கு? அப்ப ஏவம்சா விருத்திராதி சூத்திரத்துல ஆன்னு சொன்னாலேயே நீங்க எதை வாங்கிப்பீங்க? ஆகாரத்தை ஒண்டிதான் வாங்கிப்பீங்க, வேற எதுவும் வாங்கிக்குவாரு. குணாக அபேதகாகன்ற பட்சத்துல குணாக அபேதகாகன்ற பட்சத்துல ஆகாரத்தினுடைய 6 பேதங்களையும் வாங்கிப்பீங்க. சொன்ன பாருங்க, ஒரு ஒரு சிகப்பு குடத்தினுடைய விலை எதுன்னா அங்க இருக்கக்கூடிய பாக்கி 5 பச்சை குடம் மஞ்சள் குடத்தினுடைய ரேட்டும் அதே தானே. அதே மாதிரி குணாக அபேதகாகன்ற பட்சத்துல 6 சொன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா 6 வாங்கி போறீங்க. 6 வாங்கிக்கிறதா தபகரணம் வியர்த்தம். அப்ப ஏன் பாணினி வந்து விருத்திராதி சூத்திரத்தை தூ பண்ணாருன்னு கேட்டார். அதுக்கு சொல்றாரு காசிகாக்காரர், ஆவ மனசுல வச்சுன்னு அவர் சொல்ல, ஐய மனசுல வச்சுன்னு சொன்னார். ஐச்சு இருக்கா இல்லையா, அது பிரத்யாகாரம். அப்ப அந்த ஐகாரம் வார்ண சமாம்நாதிகம், ஆட்சர சமாம்நாதிகம், ஔகாரமும் ஆட்சர சமாம்நாதிகம். அப்ப நீங்க தபரகரணம் பண்ணலன்னு சொன்னா ஐயன்னு சொன்னா 12 ஆவையும் நீங்க வாங்கிப்பீங்க, அவன்னு சொன்னா 12 ஆவையும் வாங்கிப்பீங்க. அது சூத்திரத்தினால அது வந்து ஒரு தடை பண்ணணும். 6 ஒண்டி வாங்கிக்கிறது ஒரு நியமம் பண்ணணும். தபரகரணம் பண்ணார், தாத்பரஹா தபரஹான்னார். அப்ப ஐயன்னு சொன்னா 6 ஒண்டி தான் வாங்கிப்பீங்க, தீர்க்க புளுத்தாதிகள்லாம் வாங்கிக்க மாட்டீங்க. புரிஞ்சுதா? அப்ப ஏவம்ச தபரகரணம் கிமர்த்தம் இத்யுக்தே ஐஜர்த்தம். தாதபி பரஹ தபரஹ இதி கட்வைடிகாதேஷு திரிமாத்திர சதுர்மாத்திர பிரசங்க நிவృత్తயேன. அடுத்து ஒன்னே கிடையாது, தபரகரணம் பண்ணுவானே ஐயன்னு சொன்னா போனா போது 12 வாங்கிக்கோன்றான். போனா போது 12 வாங்கிக்கலாம். 12 வாங்கின இடத்துல ஆயிடும். தீர்க்கமான ஐகாரத்துக்கு விருத்தின்னு பேர் வர்ற மாதிரி புளுத்தமாகிய ஐகாரத்துக்கும் விருத்தின்னு பேர் வந்துடும். வரட்டமே அப்படின்னா அப்ப என்ன தரம் ஆயிடும்,
கட்வா ஐதிகாயனஹான்னு ஒரு இடம். என்னது? கட்வா ஐதிகாய. கட்வால வகாரோத்தர ஆகாரம் இருக்கு, ஐதிகாயனஹால ஐகாரம் இருக்கு. விருத்தி ரேச்சி, அகாரத்துக்கு முன்னாடி ஏச்சு இருந்தா விருத்தி வரும். இந்த ரெண்டுத்துக்கும் விருத்தின்ற பேர் உள்ள எழுத்து வரும். இப்ப விருத்தினா யாருன்னு வார், ஐயன்னு சொன்னா 12 ஐகாரம் வந்து உட்காரும். எத்தனை? 12 ஐகாரம் வந்து உட்காரும். அந்த இடத்துல கட்வால வகாரோத்தர ஆகாரம் 2 மாத்திரை, ஐதிகாயனஹா 2 மாத்திரை. அப்ப வரக்கூடிய ஐ எப்படி தெரியுமா வரும்? திரிமாத்திரிகமாவோ சதுர்மாத்திரிகமாவோ வரலான்னு ஆயிடும். ஏன்னா இங்க இப்ப வந்து சூத்திரத்தை தபரகரணம் பண்ணாத பட்சத்துல சூத்திரத்துல விருத்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐயன்னு சொன்னா ஐயக்கு எத்தனை பேதம் இருந்தாலும் வாங்கிக்கலாம். த்விமாத்திரிகமான ஐகாரம், திரிமாத்திரிகமான ஐகாரம், சதுர்மாத்திரிகமான ஐகாரம் எதை வேணா வாங்கிக்கலாம். சதுர்மாத்திரிக ஐகாரம் மூணு மாத்திரை தானே சார் இருந்தது. இப்ப ஊகாலோஜஸ்வதீர்கப்ளுதா சூத்திரத்துல 3 மாத்திரை, 1 மாத்திரை இருந்தா ஹ்ரஸ்வம்னு பேரு, 2 மாத்திரை இருந்தா தீர்க்கம்னு பேரு, 3 மாத்திரை இருந்தா புளுத்தம்னு பேரு, 4 மாத்திரையை பத்தி பேசலையே அவரு. அப்ப சதுர்மாத்திரிகமான எழுத்தை வாங்கிக்கவே கூடாது. அவர் சதுர்மாத்திரிகமான எழுத்தை பத்தியான கேள்வியே கிடையாது, எப்படி அவர் சொன்னார்னு கேட்கிறார். இப்ப திரிமாத்திரிகமான ஐகாரத்துக்கு புளுத்தம்னு பேருன்னு சொன்னாரே தவிர அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சதுர்மாத்திரிகமான ஐகாரத்துக்கு புளுத்தம்னு பேரு கிடையாது. ஆனா சதுர்மாத்திரிகமான ஐகாரமே கிடையாதுன்னு சொல்லி அவர் புரியுதா? இவனுக்கு இது பேருன்னு சொன்னா இதை காட்டே அதிகமா இருந்தா அவனுக்கு பேர் வைக்கலையே தவிர, இங்கிலீஷ்ல எடுத்துக்கூடா, சம்ஸ்கிருதத்துல இருக்கு, இங்கிலீஷ்ல இல்லை. இப்போ வந்து 1000 சொல்றோம், 10,000 சொல்றோம், லேக்ஸ் சொல்றோம். அப்புறமா என்ன எடுத்து லேக்ஸ் மில்லியனா, க்ரோர்ஸ்க்கு அப்புறம் மில்லியன், அப்புறம் என்ன பண்ண பில்லியன்றா, அப்புறம் வேற ஏதாவது இருக்கா? இல்லை. அதுக்கு மேல அப்ப நம்பரே கிடையாதா? அதுக்கு ஸ்பெஷல் பேர் இல்லை. பேர் இல்லைன்றதுனால அதுக்கு விவகாரம் கிடையாதுன்னு கிடையாது. புரியுதா? அப்ப புதத்வேன விவகாரம் கிடையாது. அதே மாதிரிதான் சம்ஸ்கிருதத்துல 20 வரைக்கும் இருக்கு, 20 ஸ்தானம் வரைக்கும் பரா தத்ர ஏகத்வாதி பரார்த்த பர்யந்தா அப்படின்னு 19 பூஜ்ஜியம் நீங்க போட்டு ஒரு 1 போடலாம். 19 பூஜ்ஜியம் போட்டு ஒரு 1 போட்டா அது பர்யந்தம் வந்து ஏகம் இல்லையா, பங்கிஹி, சதம், சஹஸ்ரம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சம், கோடி, அற்புதம், அது மாதிரி வந்து அயுத்தம், 10,000க்கு வந்து சஹஸ்ரத்துக்கு அப்புறம் வந்து அயுத்தம், லக்ஷம்ன்ற லக்ஷம்னு ஒரு பேர், பிரயுத்தம்னு ஒரு பேர், அப்புறம் வந்து நியுத்தம், அற்புதம் வேதத்துல வருதா இல்லையா, பாட்டு பேரும் இருக்கு, சின்ன இருக்கு. 20 ஸ்தானம் வரைக்கும் சம்ஸ்கிருதம் இருக்கு. இப்ப இங்கிலீஷ்ல இல்லைன்றதுனால அந்த நம்பர் இல்லைன்னு ஆயிடாது. இப்ப அதே மாதிரி சதுர்மாத்திரிகமான ஐகாரம் உண்டு, அதுக்கு தீர்க்கம்னு பேரு கிடையாது, புளுத்தம்னு பேரு கிடையாது. ஆனா இப்ப நாம என்ன பண்றோம், விருத்தின்ற பேர் வேற, தீர்க்க புளுத்தம்ன்றது வேற, ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப நாம என்ன பண்றோம், விருத்தி சம்ஞாவை வைக்கிறோம். ஐ இத்யுக்தே சர்வஸ்யாபி ஐகாரஸ்ய நிர்விசேஷேன, தபரகரணமே நீ பண்ணல, நிர்விசேஷ லோக ரீதியா சர்வஸ்யாபி ஐகாரஸ்ய கிரகணமா திரிமாத்திரிகம், சதுர்மாத்திரிகம், பஞ்சமாத்திரிகம் எதை வேணா சொல்லலாம்னு ஆயிடுச்சுன்னா எதுமா தபரகரணம் முன்னாடி அனுதி தருணத்தை பற்றி அனுபவிக்கிறாங்க. அதனால 12 தான் நிர்திஷ்டமா சொல்லிட்டு 12 தானே வந்து 12 தானே வந்து பட்வோதிஷம் இருக்கு. அதை விட்டுட்டு பாரு, அண்ணு சவர்ணச சம்யாசியாத்தன்னா சவர்ணம் தானேப்பா. ஒரு சதுர்மாத்திரிகமான ஐகாரம் இருக்கு, என்னது சூத்திரத்துல த்விமாத்திரிகமான ஐகாரம், த்விமாத்திரிகமான ஐகாரம், பிரயோகத்துல சதுர்மாத்திரிகமான ஐகாரம். இந்த ரெண்டுத்துக்கும் ஏதைத்தோகோ கண்டதாகம், ரெண்டுத்துக்கும் என்னது விவருத்தம் தான். அப்ப வந்து சவரசம்யா இருக்கு. அப்ப சூத்திரத்துல இருக்கக்கூடிய ஐகாரம் என்ன பண்ணுமா, பிரயோகத்துல இருக்கக்கூடிய வாங்கிக்கும். அப்புறம் என்ன எடுத்து இந்த சூத்திரம் பாரு, ஆதைச்சின் போது இப்ப ஐ இத்யுக்தே அனேன சதுர்மாத்திரிகஸ்யாபி கதாச்சித் கிரகணம் ஸ்யாத். சதுர்மாத்திரிகம், பஞ்சமாத்திரிகம், ஏன்னா இது தீர்க்க புளுத்தம்ன்ற சப்தம் இங்க இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தீர்க்க சப்தமோ குணசப்தம், இது ஹ்ரஸ்வ சப்தமோ புளுத்த சப்தமோ இல்லை, விருத்தின்னு தான் இருக்கு. அப்ப ஏவம் என்ன ஆயிடும், கட்வா ஐதிகாயனன்றதுல த்விமாத்திரிகமான ஆகாரம், த்விமாத்திரிகமான ஐகாரம் ரெண்டுத்தையும் சேர்த்தா சதுர்மாத்திரை.
சதுர்மாத்திரிகமான உத்தேசத்துக்கு சதுர்மாத்திரிகமான ஐகாரம் வந்துடலாம்னு ஆயிடும். அதை தடுக்கணும்னா தப்பறக்கம். திரிமாத்திர சதுர்மாத்திர பிரசங்க நிவர்த்தயே ஆசுலாயன ஐத்திகாயன ஔபகவஹ ஔபமன்யவஹ ஷாலீயஹ மாலீயஹ இதெல்லாம் வந்து அவர் கொடுத்துருக்க விருத்தியினுடைய உதாரணம். ஆஸ்வலாயனஹ இல்லையா, அஸ்வலாயனஹன்றது விருத்தி, ஆஸ்வலாயனஹன்னு இருக்கு. ஆகாரத்துக்கு விருத்தி வந்திருக்க தத்திதத்துக்கான பிரதோ உதாரணம். ஆச்சா. அப்புறம் வந்து ஐத்திகாயனஹ ஔபகவஹ உகாரத்துக்கு உபகுவுக்கு ஔகாரம் இருக்கு. ஔபமன்யவஹ உபமன்யுக்கு ஔபமன்யவஹ ஷாலீயஹ மாலீயஹான்னா இவர் அழகா ஒன்று பண்ணிருக்காருங்க. என்ன பண்ணிருக்காரு, எல்லாமே சந்தியே காமிக்கிறார். எல்லாமே தத்தித பிரயோகமாகவே காமிச்சிட்டாரு. சந்தி காண்பிச்சா அவனுக்கு என்ன ஆயிடும்னா ரிகார விஷயத்துல 6 வரணும். 6ன்னா உடனே எனக்கு என்ன தபரகரணம் இது உரந்திர பிரகா சூத்திரத்தை படிக்கணும், இதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அதெல்லாம் கட் பண்ணிட்டு தத்தித பிரயோகமா எடுத்து காண்பிச்சாங்க. அப்புறம் விருத்தி பிரதேசா விருத்தின்ற சம்யா எங்கெங்கெல்லாம் உபயோகப்படுது, சிச்சு விருத்தி பரஸ்மை பதேஷு இத்தியாதயா. சிச்சு பின்னாடி இருந்தால் விருத்தி வரும், சிச்சு விருத்தி பரஸ்மை பதேஷு அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த ரீதியில போறது இது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான், அதையே படிச்சு பார்க்க. சும்மா வேணா நீங்க பார்க்கலாம், படிச்சு வேணா பார்க்கலாம். அதனால நீங்க உங்களுக்கு கிளாரிட்டி வந்தது இல்லை, புரிஞ்சுது இல்லை, புரிஞ்சுது. பாவம் இவருக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துறாங்க. அன்னைக்கு எதுப்பா படிக்கணும், சித்தி அதுல வந்து கொஞ்சம் தத்ர ஹ்ரஸ்வ அகாராதீனாம் தக்கராணாம் இங்க தானே இல்லை அது ஆயிடுத்து. ரிதிதி துவாதசானாம் ரிதிதி துவாதசானாம் ததேவ ரிலுவர்ணயோஹோ இதி சாவரண்ய விதானாத் இதி பாவः. ரிலுவர்ணயோஹோ சாவரண்ய விதானாத் ரித் இதி துவாதசானாம். நனு ஏவம் இதமபி பாட்டிதம் நனு ஏவம் லித் இत्यपि द्वादशानां ग्रहणं स्यात् तथा च पुषादि द्युतादि लिताः लिदिताः इत्यादि विधयः ரிதித்ஸ்வபி பிரவர்த்தேரன்னு இது சேத்துன்னா இல்லையா சொன்னா. இப்போ இது மாதிரி ரித்துன்னு சொன்னா 12 வாங்கிக்கிற மாதிரி லித்துன்னு சொன்னா 12 வாங்கிக்கலாமே அப்படின்னா ஏன்டா அப்படி கேட்குறேன்னா சில சூத்திரங்கள்ல லிகாரத்துக்கு மட்டும் விதிச்சிருக்கக்கூடிய விதி வந்து ரிகாரத்துக்கும் பிரவருத்திக்கும் நாம சொல்லிக்கலாமே, சௌகரியம் தானே. இன்னைக்குமே ஒன்று கேட்குறான்னு சொன்னால் அதனால பலன் என்னன்றதை பார்க்கணும். நான் பலனே இல்லாமல் வந்து ஒருத்தன் கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு ஊருக்கு ஜலம் கொண்டு வரா வாய்க்கா போகிறது, இந்த ஊருக்கும் வாய்க்கா போகணும், நீங்கள் வெட்டுங்களா இல்லை ஆறு வெட்டுங்களா அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் விவசாயம் நடக்கிறதா இருந்தால் பண்ணலாம், ஒன்றுமே நடக்கல சும்மா வெட்டுங்கன்னு யாராவது சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி ரித்தி இது துவாதசானாம்னா அதுக்கு வந்து உங்களுக்கு லாபம் இருக்குது. லித்திக்கு துவாதசானாமுக்கு லாபம் இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு அவன் சொல்கிறான். இப்போ தப்பு தான் சொல்ல போகிறோம், இருந்தாலும் அவன் எதிர்க்கு முதல்ல சொல்லும்போது என்ன சொல்கிறான், ததாச்ச புஷாதி யுதாதி லிதிதா யுதாதி என்னது யுதாதி லிதிதா இது ஸ்திதே. இங்கே யுதாதியில தகாரோத்திர ஈ இருக்காது, அந்த ஈக்கும் லிதிதஹாலுக்கு லுக்கு பாரு சந்தி இருக்கு கோயின் வந்தோன்னா என்ன எடுத்து யுதாதியு லிதிதான்னு ரூபம் வந்துருச்சு. இப்போ தத்ரா லிதித்துக்கு சொன்ன விதி எதுக்கு வரும்னா ரிதித்ஸ்வபி பிரவர்த்தேரன் இது சேர்த்து ந அதுக்கு வரலாமே என்ன கிடையாதுப்பா, வரக்கூடாது. ரித் இத்தியனேன லு பிரபஞ்சஸ்ய கிரகணே. சில இடங்கள்ல ருன்னு சொன்னா லுவையும் வாங்கிக்கிறார். எங்க வாங்கிக்கிறார், உரன்ற பரகால ருன்னு சொன்னா உகுன்னு சொன்னா லிகாரத்தையும் வாங்கிக்கிறோம். வாங்கிட்டாலும் ருன்னு சொல்லி லுவை வாங்கிட்டாலும் கிரகணேபி क्वचित् லிதித் கிரகண பலேன லு இத்தியனேன ரு பிரபஞ்சஸ்ய கிரகண அபாவாத். ஆனால் எங்கேயுமே லுன்னு சொல்லி ரு கிரகணம் பண்றது வழக்கம் இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னார். நீ வாங்கிக்கலாமேடான்னு அவன் கேள்வி கேட்டான். வாங்கிக்கிறது பழக்கம் கிடையாது, அதனால வாங்கிக்க கூடாது பதில் சொல்லிட்டான். அந்த பதிலை கவனிங்க, பதில் எப்படி சொல்றாருன்னு பார்க்கணும். क्वचित् லிதித் கிரகண பலேன லு இத்தியனேன கிம் காரணம் क्वचित् லிதித். ஏன்பா லுன்னு சொன்னா லுன்னு சொன்னா ரிகாரத்தை ஏன் வாங்கிக்கல அப்படின்னா
அவர் லிதித்து சொன்னதுனாலன்னா என்னது புரியலையே என்ன அதுவாடா மாகேஸ்வர சூத்திரத்துல ரிலுக்குன்னு இருக்கு. நிர்தேசம் பண்ணும்போது யார் முதல்ல இருக்கா? முதல்ல இருக்கு, லு பின்னாடி இருக்கு. இப்ப நீ நினைக்கிற மாதிரி யோசிச்சு கிருத்வா சிந்தை பண்ணலாம். கிருத்வா சிந்தை என்ன? ருன்னு சொன்னாலும் 18 வாங்கிக்கலாம், 12 வாங்கிக்கலாம். சரியா? இப்ப லுன்னு சொன்னாலும் 12 மீன்ஸ் தபரகரணம் பண்ற பட்சத்துல ரத் அப்படின்னு சொன்னாலும் 12 வாங்கிக்கலாம், லித்துன்னு சொன்னாலும் 12 வாங்கிக்கலாம். இது ஸ்திதி. ஆனா முதல்ல யார் இருக்கா? இப்ப 2 கடை இருக்கு. இந்த கடையில போனாலும் அதே ரேட்டு தான், வாட்டு போட்டு அதே பில்லு தான் கொடுக்க போறான். பக்கத்து கடையில போனாலும் அதே வாட்டெல்லாம் போட்டு அதே பில்லு தான் கொடுக்க போறாங்கன்னா நீங்க போகும்போது இப்படி போகும்போது ஃபர்ஸ்ட்ல எது இருக்கும் அந்த கடையில தானே வாங்குவீங்க. ஒருவேளை அந்த பக்கத்துல இருந்து வரும்பொழுதுனா முதல்ல அந்த கடையில வாங்கிக்கலாம். அப்ப பிரதமத்தை அதிக்கிரமணம் யாரும் பண்ண போறது இல்லை. அப்ப பாணினி என்ன பண்றாங்கன்னா எல்லா சூத்திரத்திலையும் ரித்துன்னே சொல்லியிருக்கலாமே. ஆனா இந்த நீ இப்ப சொல்லிருக்கக்கூடிய இந்த சூத்திரம் இருக்கு பாருங்க, புஷாதி சூத்திரம் இருக்கு பாருங்க, அந்த சூத்திரத்திலே பாணினி என்ன பண்றார்? லிதித்துன்ட்டார். ஏன் என்ன சொல்லிருக்கலாம்? ருதித்தகா சொல்லுங்க. நீங்க ருதித்துன்னு சொன்னாலே ரூபையும் வாங்கிக்கலாம், லேவும் வாங்கிக்கலாம். அப்ப லிதித்துன்னு சொல்லியிருக்க வேண்டாமே. ஆனா சொல்லியிருக்காரு, அது சொன்னார் அவர் மெனக்கட்டு லிதித்துன்னார். அதுல தெரியுது அவருக்கு இஷ்டம் இல்லை. சில இடங்கள்ல ஹ்ரஸ்வ லிகாரத்தை விட்டுட்டு ஹ்ரஸ்வ லிகாரங்களை மட்டும் வாங்கிக்கணும்னு அவர் அபிப்பிராயப்படுறாருன்னு தெரியுது. புஷாதி द्युतादि लिदितः क्वचित् लिदित् ग्रहण क्वचित् इत्युक्ते केषुचित् सूत्रेषु लिदित् ग्रहण बलेन लि इत्यनेन ऋ प्रपञ्चस्य ग्रहण अभावात् अन्यथा अन्यथाना நீ சொல்ற மாதிரி லுன்னு சொன்னாலேயே எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா ऋतोङ्गी इत्यादौ क्वचित् ऋग्रहणस्य ऋतोङ्गीன்ற சூத்திரத்துல சில இடத்துல ऋग्रहणம் பண்ணிருக்கா. புஷாதி द्युतादि लिदितः इत्यादौ क्वचित् लिदिग्रहणस्य च वैयर्थ्यापत्ते சொல்ற மாதிரி இதுவும் அதுவும் ஒண்ணுன்னு சொன்னா சில சமயத்துல இதை கிரகணம் பண்றது, சில சமயத்துல அதை கிரகணம் பண்றதுன்னு வித்தியாசம் பண்ணிருக்க வேண்டாம். எல்லாத்தையும் ரித்துன்னு சொல்லியிருக்கலாம். பிரதமாதிக்கிரமணே காரண அபாவேன சர்வத்திர ரிதிகிரகண சேவ கர்த்தும் சக்கியத்வாது. இன்னும் கேட்டா எல்லாத்தையும் அப்ப ரெண்டுத்துல ஒண்ணு பண்ணலாமா? எல்லாத்தையும் லிதித்து மாத்திடலாமான்றார். அப்பா சொல்றேன், எல்லாத்தையும் ரித்துன்னு மாத்தலாம் தான் கேள்வி வரும். ஏன்னா இது பிரதமத்துல இருக்கு. பாக்கி கடை விஷயத்துல இப்படி போகிறது அப்படி போறது 2 விஷயம் வரும். மாகேஸ்வரத்துல ஒண்ணுதான் வழி, அது ஒண்ணு ரிலுக்கு உடனே ரு தான் இருக்கு, அப்புறம் தான் லு இருக்கு. தலைக்கீழ் யாரும் வரப்போட்டோம். பிரதமாதிக்கிரமணே காரணம் பிரதமஸ்ய அதிக்கிரமணம் ந காரியம். பிரதமஸ்ய யா அந்த ஒரு கிரமத்துல யஹா பிரதமஹா வித்யதே தஸ்ய அதிக்கிரமணம் தம் த்யக்த்வா ததபேக்ஷயா द्वितीयस्य ग्रहणं तावत् न कर्तव्यं. प्रथम अतिक्रमणं न कार्यं. येन कारणाभावात् कारण अभावे प्रथमातिक्रमणं न कर्तव्यं. कारण अभावे प्रथमातिक्रमणं न कर्तव्यं. कारण सत्वे तावत् प्रथमातिक्रमणं कर्तुं शक्यते. எது பாருங்க, இதுவே அந்த 2 கடையில முதல் கடையில எப்பொழுதும் உங்களுக்கு வாட்டு போட்டு தான் பில்லு கொடுப்பான். 2வது கடையில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பில்லு கொடுப்பான்னா அப்ப நமக்கு லாபம் ஒண்ணு. அப்ப தத்திர பிரதமாதிக்கிரமணே காரணம் வித்யதே. இப்ப இங்கேயும் பிரதமம் ரித்து தான். ரித்த நியாயமா அதிக்கிரமணம் பண்ணக்கூடாது பாணினி. ஆனா அதிக்கிரமணம் பண்ணி லித்துன்னு சொல்றாருன்னா அங்க ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுக்கணும். என்ன காரணம் இருக்கணும்? லித் இத்யுக்தே லிகாராணாம் ஏவ கிரகணம் அப்படின்னு அவருடைய ஹிருதயத்துல இருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறோம். अन्यथा ऋग्रह क्वचित् ऋग्रहणस्य पुषादि द्युतादि लिदितः इत्यादौ क्वचित् लिदिग्रहणस्य च वैयर्थ्यापत्तेः प्रथमादिक्रमणे कारण अभावेन सर्वत्र ऋग्रहणस्यैव कर्तुं शक्यत्वात् इदमेव अभिप्रेत्य ग्रहणकसूत्रे ऋत् इति 12 इत्येव उक्तं, न तु लुदपि इति. अत्र च तः परः यस्मादिति बहुव्रीहेः अत् इत् उत् इत्यादि उदाहरणं. சரியா? அத்து இத்து உத்து என்னது? தஹா பரஹ யஸ்மாத் சஹ. தாத்பரஹ இது பஞ்சமி சமாசஸ்ய து விருத்திராதை இது ஐகாரஹ உதாஹரணம். ஆத்து ஈத்து ஊத்து இத்தியாதி து ந தபரசூத்திரஸ்ய உதாஹரணம். ஆத்து ஈத்து ஊத்துலாம் தபரகண உதாரணமா ஆகாதுன்னா. ஏன்னா ஆகாராதிஷு தபரசூத்திரம் அபூர்வ விதானார்த்தம்
उत नियमार्थम न கேட்டார் आकारादिषु तपरसूत्रम अपूर्व विधानार्थम उत नियमार्थम न आद्यः तपरसूत्रे ग्रहणकसूत्रात् अण् इति अनुवृत्तेः तत्र अण् इत्यस्य उक्तरीत्या वर्णसमाम्नाय पठितवर्णमात्रपरत्वं நான் சொல்லிட்டேன் இப்போ சொன்ன விஷயம் தான் அது तपरसूत्रे अण्ग्रहण अनुवृत्त्यभावे जातिपक्षे आकारादिभिः दीर्घैः स्वस्वसमकालिकप्रपञ्चस्य वाच्यतया लोकतः एव सिद्धत्वेन तेषु तपरसूत्रप्रवृत्तेः व्यर्थत्वात् न द्वितीयः उक्तरीत्या ग्रहणकसूत्रस्य वार्णसमाम्नादिकवर्णमात्रविषयतया आकारादिषु तस्य प्रवृत्त्यसम्भवेन तपरसूत्रस्य तेषु अतत्कालव्यावृत्ति फलक तन्नियमार्थत्व अनुपपत्तेः सिद्धे सत्यारम्भस्यैव नियमार्थत्वात् एवं च आति ईति इत्यादि तपरकरणम् असन्देहार्थमेव इति आस्तां तावत् तदेवं वृत्तः प्रत्याहारप्रपञ्चः ग्रहणकशास्त्रप्रपञ्चश्च वृत्तः அதனால ஒரு ரெண்டு பட்சம் சொல்றார் சித்தாந்தம் அதுதான் பாணினி பல சூத்திரத்துல ஆத்துன்றார் இப்ப ஈது தே திவச்சனம் பிரகிருஷ்யம் சூத்திரம் ஈத்துன்றார் ஊத்துன்றார் ஏத்துன்றார் ஈத்து ஊத்து ஏத்துன்றார் விருத்தி ராதேச்சில ஆத்துன்றார் இப்ப எல்லாமே தபரகரணம்னு வச்சுக்கலாமா தபரகரணம்னா என்ன அர்த்தம் தபரஸ்தத்காலஸ்யன்ற சூத்திரத்தினால தற்கால கிரகணம் பண்ணணும்ன்ற அபிப்பிராயத்தினால தகாரத்தை உச்சாரணம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் தபரகரணம்னா நம்ம டெக்னிக்கலா யூஸ் பண்றோம் ஆனால் எல்லாமே தபரம் தான் இப்போ வந்து ஆத்துனாலும் தபரம் தான் ஈத்துனாலும் தபரம் தான் அத்தும் தபரம் தான் ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் அத்தை ஒண்டி தான் தபரத்வேன வாங்கிப்போம் ஆத்து ஈத்து ஊத்த தபரத்வேன வாங்கிக்க மாட்டோம் ஏன் சார் அப்படின்னா தபரஸ்தத்காலஸ்யன்ற சூத்திரத்துக்கு எங்க வேலை இருக்கோ அந்த இடத்த பண்ணிருக்கக்கூடிய தபரத்தை தான் நாம தபரம்னு விவகாரம் பண்ணுவோம் தபரஸ்தத்காலஸ்ய சூத்திரத்துக்கு வேலை இல்லாத இடத்துல தபரகரணத்தை தபரம்னே வாங்கிக்கணும் இப்போ என்ன ஆ ஈ ஊன்றதுல ஆத்து ஈத்து ஊத்துன்னு சொன்னாலும் கூட அது தபரகரணம் கிடையாது தபரஸ்தத்காலஸ்யான்னு கிடையாது அதுக்கு ரெண்டு விதமான பட்சத்தை வச்சு ரெண்டு பட்சமும் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன தீர்மானம் பண்ணாங்கன்னா அசந்தேகார்த்தம் என்னது இப்ப நீங்க பாத்துக்கங்களேன் விருத்தி ஆதை சூத்திரத்துல அந்த தூ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தூவுக்கு ஒரு லாபம் வந்து என்னன்னா தாத்பரஹா தபரஹான்னு ஐயன்னு சொன்னா 12 6 ஐகாரத்தை வாங்கிக்கிறது 6 அவுகாரத்தை வாங்கிக்கிறது பலன் இது ஒரு பலன் இதுதான் வாஸ்தவமான ரைட் இன்னொன்னு யோசிச்சு பாருங்க ஆத்து அந்த தூவை போடலைன்னா இந்த ஆவும் ஐயும் சேர்த்து சவரந்திருக்கணும் இது உங்களுக்கு வந்து விருத்தி வந்து அப்ப ஆ ஐ ஐயன் ஆயிடும் அப்ப விருத்தி ஆ ஐ ஐச்சன்னு சொல்றதுக்கு பதில் ஆ ஐச்சன்னு சொல்றதுக்கு பதில் விருத்தி ஐச்சன்னு சொல்ற மாதிரி ஆயிடும் ஐச்சன்னு சொன்னா அதுல ஆகாரம் பிரஸ்லிஷ்டமா இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வந்துருங்க அப்ப அந்த சந்தி வராம காண்பிக்கணும்னா நான் சொல்றியா ஒட்டக்கூடாதுன்னு சொல்றியா சில பொருள்லாம் கடையிலேயே சில பொருள் ஸ்வீட் வாங்கி வரோம் சில பொருள் கொடுக்கும்போது அப்படியே மேலே அடுக்கி கொடுத்துட்றான் சில பொருள் கொடுக்கும்போது பாருங்க கீழே ஒரு ஸ்வீட் அடிக்கிட்டு மேலே ஒரு மெல்லிஸ் பேப்பர் எடுக்கிறான் அதுக்கு மேலே திருப்பி வந்து ஸ்வீட் எடுக்கிறான் மெல்லிஸ் பேப்பர் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டும் பரஸ்பரம் ஒட்டக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அவள் பண்ணுறான் இதே மாதிரியே ஆதைச்சில் இந்த ஆகாரமும் ஐகாரமும் வந்து பரஸ்பரம் ஒட்டக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறதுதான் தபரகரணம் போதுமா இன்னைக்கு இருக்காரு பாருங்க நானே திருப்பட்டூர் தானே